அண்ணாமலை இப்ப டங்ஸ்டனுக்கு அந்த ஒன்றிய அமைச்சரை கூட்டு வந்தாரு மதுரைக்கு. ஆனா என்எல்சிக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீராணை ஏரி வரையிலும் என்எல்சி நிலங்களை பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை கையகப்படுத்துகின்ற ஒரு திட்டம் இருக்கு என்று என்எல்சி ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. அங்கே நிலம் கொடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை கேட்டு போராடுறாங்க. என்எல்சி எங்களுக்கு வேண்டான்றாங்க. ஆனா அண்ணாமலை எட்டி பார்க்கல. பரந்தூர்ல இன்றைக்கு 25 கிராம மக்கள் போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலா இதுவரையிலும் அண்ணாமலைக்கு அங்க எட்டி பார்க்கல. சில மாநில கட்சிகளும் எட்டி பார்க்கல. ஆக இதைத்தான் நீங்கள் சுட்டிக்காட்ட வருகிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. அதனால் தேசியம் பேசுகிற அண்ணாமலைகள் அவர்கள் பகுதிக்கென்றோ அல்லது அவர்கள் அரசியல் செய்வதற்கென்றோ சில இடங்களுக்கு மட்டும் செல்வது, அந்த பிரச்சனைகளை மட்டும் ஒன்றிய அரசுக்கு எடுத்துச் சொல்லி, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை இல்ல, அந்த திட்டத்தை அண்ணாமலையை சென்று போராடி தடுத்து நிறுத்தினார். இது தேசியம் பேசுகின்றவர்கள், நாம் இந்தியா நாட்டில் வாழ்கின்ற அனைவரும் நாம் இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், எல்லாரும் என்னுடைய உறவுகள் என்று சொல்லக்கூடிய, அரசியல் பேசக்கூடிய, நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஏன் இப்படி பாரபட்சம் பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் சேலம் மாநகரத்தில் வருகின்ற போது அவரிடத்தில் நேரடியாக கேள்வி எழுப்பி இதற்கான ஒரு பதிலை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கோரிக்கையாக முன்வைக்கிறேன்.